ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி நல்ல கரகர முறுமுறு நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியான தட்டை செய்யலாம். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும், அட் த சேம் டைம் டேஸ்டியாக இருக்கணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி கிறிஸ்பியாக வரணும்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க, நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம செய்யலாம். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இது கூட ஒரே ஒரு கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி நீர் விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைனா தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் போல் பொட்டுக்கடலை, 7 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1/2 கப் எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவோட அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மிளகு சீரகம் அரைச்சி விட்டதுனால இது கூட ஃபைனலாக எள்ளு மட்டும் நான் தூவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை மிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஊற வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய பெருங்காய தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய 1 டீஸ்பூன் பட்டர், சுத்தமான பசு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக சுட்ட எண்ணெய், காஞ்ச நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல இலகலாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் டோவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளை சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க கைகளால். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை கையிலேயே வச்சு மெடிஸாக தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈரத்துணியில் வச்சு தட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஆயில் ஷீட்டில் வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இதெல்லாம் தட்டுறதுக்கான மெத்தட் சொல்கிறேன்னா, இதே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஆயில் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி 2 உருண்டையை வச்சு அது மேலே மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தை, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கிண்ணத்தை வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஷேப் வந்து மாறாமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிற டிப்ஸ். இது கூடவே வந்து நல்லா உப்பாமல் இருக்கிறதுக்காக ஃபோர்க்கால் அங்கங்கே குத்தி விட்டுருங்க. இப்போது இதை சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் அருமையான தட்டை ரெடி. இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் மாறாமல், டேஸ்ட் மாறாமல் அட்டகாசமாக இருக்குங்க. தட்டையில் 2-3 வெரைட்டி இருக்குது. பட் இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால தான் நான் இந்த மெத்தட் சொன்னேன்னா, அது மட்டும் இல்லை, நான் சொல்லிக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இந்த தட்டை. இந்த தட்டையை வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா காற்று புகாத ரேட்டட் கண்டெய்னரில் வைக்கும்போது அப் டு 15 days வரைக்கும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.